7th standard mathematics, term 1, chapter 1, exercise 1.5, question number 8. During a drought, the water level in a dam fell 3 inches per week for 6 consecutive weeks. What was the change in the water level in the dam at the end of this period? So, கவனிங்க ஒரு drought season போது ஒரு டேம் லெவல் உள்ள வாட்டர் பார்த்தீங்கன்னா 3 inches குறையுது பெர் வீக் வச்சு. ஒரு வீக்குக்கு 3 inches குறையுது. இப்போ டேம் இந்த அளவுக்கு இருக்குன்னா 3 weeks பெர் வீக்குக்கு 3 inches அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுவும் 6 consecutive weeks. 6 consecutive weeksனால் எப்படி சொல்கிறது, 6 வீக்ஸுக்கு குறைஞ்சி போகுது. 6 வீக்ஸு 3 குறைஞ்சி போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா கரெக்டாக எண்ட் ஆஃப் த டைமில் எவ்வளோ டேம் லெவல் சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 வீக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, 3 inches ஃபெல் ஆகுது. 3 inches குறையுதுன்னு தான் ஃபெல் ஆகுதுன்னு எழுதியிருக்கேன். ஸோ இட் ஃபெல்ஸ் பை 3 inches. ஸோ அப்போ 6 வீக்ஸுக்கு எவ்வளோவா இருக்கும், 6 வீக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சி என்ன இருக்கு பாருங்க, 6 consecutive weeks. ஸோ அதான் 6 weeks. ஸோ 6 வீக்ஸுக்கு 3 inches வச்சு குறையும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3 inches பெர் வீக், ஒரு வீக்குக்கு 3 inchesனும் 6 consecutive weeks இந்த மாதிரி நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 consecutive weeksக்கு 3 inches குறையுது. ஸோ அப்போ 6 times 3 inches வச்சு குறையுதுன்னு அர்த்தம். இதுதான் உடனே ஆன்சராக இருக்கும். ஸோ இது இம்ப்ளைஸ் போட ஈக்குவல் டு, ஸோ 6 வீக்ஸுக்கு எவ்வளோ பண்ணால் 6 into 3 inches, அதாவது 6 வீக்ஸுக்கு 3 inches குறையுது. ஸோ 6 times 3 inches குறையுது. 6 3 சார் உங்களுக்கு தெரியும் 18. ஸோ 18 inches குறையுது. ஸோ த டேம் ஃபெல்ஸ் பை 18 inches in 6 consecutive weeks. அவ்வளோ 6 consecutive weeksல 18 inch என்ன செஞ்சுருக்கு, இந்த ட்ராட் சீசன் போது தண்ணி வந்து டேம் லெவலில் ஃபால் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.